என்னது? 1 இல்லை 2 இல்லை 3 கிசுகிசா? ஆமாம், நம்ம சேனலில் இன்றைக்கி 3 கிசுகிசு பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல கிசுகிசு தான். தப்பான கிசுகிசு நம்ம வாழ்க்கையில் தொடக்கூடாது, சரியா? சரி, ஃபஸ்ட்டு கிசுகிசு என்னென்னு பார்ப்போம். நம்பர் 1, நமக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தெரியல. முதல்வன், ஜென்டில்மேன் பயங்கரமான படத்தில் நடித்த நம்ம அர்ஜுனை பற்றி தான் முதல் கிசு. ஆமாங்க, இவங்க ஒரு நடிகை கூட நடிக்கும்போது அவங்க மேலே ரொம்ப லவ் வந்துருச்சு. ஆனால் எத்தனை சினிமா படத்தில் இவரோட காதல் கைகூடி இருக்குது. நிஜத்தில் அந்த காதல் கைகூடவே இல்லை. அந்தளவுக்கு சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு குழு கொடுக்கட்டுமா? செண்பகமே செண்பகமே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டில் நடித்த நாயகனோட ஒய்ஃபு தான். ஆனால் இவர் ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க காதல் பண்ணவே இல்லை. என்னவோ இப்போ அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க. அர்ஜுன் சார் ஒரு நிவேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகி இப்போ சூப்பராக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. லவ் எல்லாருக்கும் வரத்தானே செய்யும். அதனால் இதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே, அடுத்த 2வது கிசு. என்னது? ஒரு ஆள் சிங்கத்தோடு வாழ்ந்துட்டுருக்காரா என்னென்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நடிகர் விக்னேஷ் சிவன் தெரியுமா? அவர் சிங்கத்து கூட தான் வாழ்ந்துட்டுருக்காராம். என்னது சிங்கத்து கூட? ஆமாங்க, அவங்க தன்னோட ஒய்ஃபு நயன்தாராவை சிங்கம் தான் சொல்லுவாங்களாம். ஸோ அதனால் அவர் சிங்கத்து கூட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்கேன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட்டு, இவங்க 2 பேரும் சிங்கம்னா எதுக்கு நாட்டில் இருக்காங்க? காட்டுக்கு போக வேண்டி தானே? இன்னும் காட்டில் தானே சிங்கம் இருக்கும், அங்கே போய் ஆட்சி பண்ண வேண்டி தானே? எதுக்கு நாட்டில் இருக்காங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? என்னவோ 2 பேரும் சந்தோஷமாக ஹாப்பியாக லைஃப்பில் லீட் பண்ணால் அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி, அடுத்த 3வது கிசு என்னென்னு பார்ப்போமா? நம்ம நடிகை மனோரமா இருக்காங்கல்ல, அவங்க தாங்க. அவங்க கல்யாணம் முடிஞ்சது 1.5 வருஷமாக 2 வருஷமாக தான் ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. அவங்க தன்னோட மேனேஜர் அவங்க ராமநாதன் அவங்கள தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த காதலுக்கு அவங்க அம்மா என்ன பண்ண எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் மனோரமா அந்த காதலை உறுதியாக நின்று அவங்க அம்மாவே எதிர்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பாருங்களேன், ஃபஸ்ட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. அந்த கரு கலைஞ்சிருச்சு. அதனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் போயிட்டாங்க. அப்புறம் 2வது அவங்க கன்சீவாக இருந்திருக்காங்க. ஆனால் அவர் கணவருக்கு அந்த இதிலலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு தேவை பணம் இதை மட்டும்தான் இது பண்ணியிருக்காரு. இவங்க கன்சீவாக இருந்து ரொம்ப நாள் நடிக்க வேண்டியதாகவே இருந்திருக்கு. அந்த கணவரோட வற்புறுத்தினால தான், கட்டாயப்படுத்தி தான் இவர் படத்துலேயே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம மனோரமா. 2வது அவங்க கன்சீவாக இருக்கும்போது அப்படியே நாடகத்தில் நடிச்சிருக்காங்க. பல மேடை நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் மனோரமாவை என்ன பண்ணுங்க இருக்க விடலை. நடின்னு சொல்லி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணவும் அவர் கணவனுக்கு பணத்தில் தான் ரொம்ப குறியாக இருந்திருக்காங்க. அதனால் மனோரமாவுக்கு அவங்க மேலே ஒரு கட்டத்தில் தன்னுடைய பொறுமையை இழந்துட்டாங்க. பொறுமை இழந்த மனோரமா என்ன பண்ணுறாங்க, இனிமேலும் அவங்க கூட என்னால் வாழ முடியாது, நம்ம விவகாரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னவர் கணவனை விட்டு சினிமா வந்துட்டு அவங்களும் திரும்ப நல்லா நடித்து நல்ல லைஃபுக்கு போனாங்க. ஸோ இதுதான் 3 கிசு. உங்களுக்கு இந்த 3 கிசு பிடிச்சிருக்கா?